மா, வலி குறையறதுக்கு என்ன பண்ணணும்? பாலை பீச்சு விடணும், இல்லனா ஏதாவது ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கணும். தாய்ப்பாலுங்கிறது அருமருந்துமா. அதனால பாலை பீச்சு விடுறத விட தாய்ப்பால் கிடைக்காத குழந்தைக்கு கொடுத்தா புண்ணியமா போகும். ஏப்பா, பக்கத்துல யாராவது குழந்தை வச்சிருந்தா உன் நிலைமைய சொல்லி அந்த குழந்தைய வாங்கிட்டு வந்து தாய்ப்பால் கொடுக்க சொல்லு, எல்லாம் சரியா போயிடும். அப்படி குழந்தை கிடைக்கலன்னா நான் பாலை பீச்சு விட்டுறேன். சரிங்கம்மா, நான் போய் பாக்குறேன். என் ஒய்ஃபை பாத்துக்கிறீங்களா? சரி தம்பி, நீங்க போங்க. நான் ஏதாவது குழந்தை இருக்கான்னு பாத்துட்டு வந்துடுறேன். சரியா? இதுல தண்ணி இருக்கு, குடி. வரேன். நீ எதுக்கும் கவலைப்படாத தாயி, பால் கொடுத்தா எல்லாம் சரியா போயிடும். குழந்தை வந்த உடனே பால் கொடுத்தா சரியாயிடும், கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஐயா, ஒரு நிமிஷம். எங்களுக்கு குழந்தை பிறந்து இறந்துருச்சு. பிறந்த குழந்தை இறந்ததுனால பால் கொடுக்கல. அதனால நெஞ்சில பால் கட்டிக்கிச்சுன்னு என் மனைவி வலியால துடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு அம்மா வந்து பார்த்துட்டு குழந்தைக்கு பால் கொடுத்தா வலி சரியா போயிடுன்னு சொன்னாங்க. நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா உங்க குழந்தைய கொஞ்சம் கொடுக்க முடியுமா ப்ளீஸ்? இந்த குழந்தைக்கு அம்மா யாருன்னு தெரியல. இந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறது நல்லதுதான். ஏதோ கடவுளா பார்த்து ஏற்பாடு பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் உதவி பண்ணுங்க. இந்தாங்க, பத்திரம் பத்திரம். ஐயா வாங்க. மாரி, இந்தா குழந்தைய வாங்கிக்கோமா. இந்தா வாங்கிக்கோ. வாங்கிக்கோமா. தம்பி, நீங்க 2 பேரும் அந்த பக்கம் போங்க. சரிங்கம்மா. ஐயா வாங்க. தம்பி, நேரமாச்சு, நான் போகணும். கொஞ்சம் குழந்தைய வாங்கி கொடுக்குறீங்களா? ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். தம்பி வாங்க தம்பி. ஐயா வாங்க. ஹஸ்பண்ட் சார், இது நம்ம குழந்தை மாதிரியே இருக்கு ஹஸ்பண்ட் சார். எனக்கு பூஜைக்கு நேரமாச்சுங்க. குழந்தைய கொடுத்தா நான் சீக்கிரமா போயிடுவேன்.
நான் வரேங்க. அம்மா ரொம்ப நன்றிங்கம்மா. சரிப்பா, பார்த்து போங்க. ஆ சரிங்கம்மா. மாரி போலாமா? வா மாரி வா, பார்த்து வா. போலாமா மாரி? ம். ம். ஏற்காடு காட்டம்மன் கோயிலுக்கு வந்து அம்மனை வழிபட்டா நல்லபடியா குழந்தை பொறுக்கும். தேவி அம்மா வந்து கும்பிட்டு அம்மன்னு நினைச்சு தானே நம்ம வந்தோம். அப்புறம் ஏங்க அந்த அம்மன் நம்மளை இப்படி கைவிட்டுருச்சு? மனுஷங்க கைவிட்டா அதுக்கு காரணம் சொல்ல முடியும். ஆனா கடவுளே நம்மளை கைவிட்டுருச்சு. இது விதின்னு தான் சொல்லி ஆகணும். வேற என்ன சொல்றதுன்னு தெரியல மாரி. அந்த ஃபாரினர் யாரு? அவனுக்கும் நமக்கும், அதுவும் பிறக்க போற குழந்தைக்கும் என்ன சம்பந்தம்? அவன் எதுக்காக நம்ம குழந்தைய கொல்ல வந்தான்? ஒண்ணுமே புரியல மாரி. ஒரே குழப்பமா இருக்கு. ஒருவேளை இது தாரா அத்தையோட வேலையா இருக்குமோ? அவங்க தான் குழந்தைய பொறுக்க விட மாட்டேன் அடிப்பேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இது ஹஸ்பண்ட் சார் கிட்ட சொன்னா நம்ப மாட்டாரே. ஹஸ்பண்ட் சார், மாமா ஃபோன் பண்ணாரா? இங்க நடந்தத மாமா கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்ல மாரி, மலை மேல சிக்னல் ப்ராப்ளம். அதனால போனும் வரல, என்னால போனும் பண்ண முடியல. ஃபோன் பண்ணி மாமாவுக்கும் அம்மாவுக்கும் தகவல் சொல்லிடுங்க ஹஸ்பண்ட் சார், இல்லனா தப்பாயிரும். சரி மாரி. இல்ல மாரி, மலை மேல சிக்னல் ப்ராப்ளம். அதனால போனும் வரல, என்னால போனும் பண்ண முடியல. ஃபோன் பண்ணி மாமாவுக்கும் அம்மாவுக்கும் தகவல் சொல்லிடுங்க ஹஸ்பண்ட் சார், இல்லனா தப்பாயிரும். சரி மாரி. பார்வதி, காஃபி சாப்பிட்றியா? நான் வாங்கிட்டு வரட்டுமா? இல்லண்ணே வேண்டாம். அண்ணே, சூர்யா கிட்ட இருந்து எதுவும் ஃபோன் வந்துச்சா? இல்லம்மா, நானும் 2-3 தடவை கால் பண்ணி பார்த்தேன், ஃபோன் ரீச் ஆகல. ஹில் ஸ்டேஷன் பாரு, அதான் சிக்னல் கிடைக்கல போல் இருக்கு. அவனே ஃபோன் பண்ணுவான்னு விட்டுட்டேன். ஹாசினிக்கும் ஸ்ரீஜாவுக்கும் பிரசவம் ஆயிடுச்சு, மாரிக்கும் ஆயிருக்கணும். என்ன நிலவரம்னு தெரியல. எனக்கு ரொம்ப கவலையா இருக்குண்ணே. நீ வெளியே சொல்லிட்ட, நான் சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே போட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். பார்வதி, சூர்யா தான் ஃபோன் பண்றான். சீக்கிரம் பேசுனே, நல்ல தகவலா இருக்க போது. ஹலோ சூர்யா, நானும் அத்தையும் இப்பதான் உங்ககிட்ட இருந்து ஃபோன் வரலையேன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். கரெக்டா உங்ககிட்ட இருந்து ஃபோன் வந்துருச்சுப்பா. ஹில்ஸ் ஏரியா இல்ல, சிக்னல் ப்ராப்ளம்பா. அதான் ஃபோன் பண்ண முடியல. இப்ப மழை இறங்கிட்டோம். புரியுதுப்பா. ஆக்சுவலா நானும் உனக்கு 2-3 தடவை கால் பண்ணி பார்த்துட்டு லைன் கிடைக்கலன்னு விட்டுட்டேன். நாங்க இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கோம். ஹாசினி, ஸ்ரீஜா, குழந்தைங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க நேரா இங்க வந்துருங்க. ஆமா, மாரி எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? ஆமா, இன்னும் பிரசவ வலி எதுவும் வரலையா? அது வந்து என்னாச்சு சூர்யா? ஏன் உன் குரல் உடஞ்சி இப்படி பேசுற? மாரி நல்லா இருக்கா இல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்லையே சூர்யா? காட்டம்மன் கோவிலுக்கு வந்து அம்மனை கும்பிட்டா
நல்லபடியா குழந்தை பிறக்கும்னு சொன்னீங்க. அதனாலதான் நானும் மாரியும் இங்க வந்தோம். சரி சூர்யா, நல்லபடியா அம்மனை கும்பிட்டுட்டீங்களா? நான் மாறி எப்படி இருக்கான்னு கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லவே இல்லையே. அது எப்படி சொல்றதுன்னு தெரியலப்பா. சூர்யா, அண்ணே அண்ணே அப்பா அண்ணே அப்பா அப்பா என்னாச்சுப்பா? அப்பா அரவிந்த், என்னாச்சு? அப்பாக்கு என்ன ஆச்சு? தெரியல அத்தை. போன் பேசிட்டே இருந்தாரு, அப்படியே சரிஞ்சு விழுந்துட்டாரு. அண்ணே, அப்பா அவர் சூரிய கேக்குதா? கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாருடா. அப்பா அப்பா என்னாச்சுப்பா? அண்ணா எழுந்துருண்ணே. அப்பா அண்ணே என்ன ஆச்சுண்ணே? அண்ணே அப்பா சொல்லுங்க கண்ணு திறந்து பாருங்கப்பா. அப்பா அண்ணே. அப்பா எந்திரிங்கப்பா. பார்வதி, அண்ணே என்ன ஆச்சுண்ணே? சூர்யா என்ன சொன்னா? ஏன் அழறீங்க? அதை எப்படி சொல்லுவேன் பார்வதி? மாரிக்கு குழந்தை பிறந்து அது இறந்து போயிடுச்சாம்மா. மாரிக்கு குழந்தை பிறந்து குழந்தை இறந்து போச்சா? ஐயோ கடவுளே, என்ன கொடுமை இது! 20 வருஷத்துக்கு முன்னால நான் பெத்த குழந்தை மாரியை என்கிட்ட இருந்து பிரிச்சேன். ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு என்கிட்ட கொண்டு வந்து திரும்ப சேர்த்தேன். ஆனா இப்போ அவன் பெத்த குழந்தைய பிறந்த உடனே அவளை விட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிச்சுட்டியே. ஐயோ அண்ணே, இதை எப்படி என் பொண்ணு தாங்கிக்குவா? என்னாலயே இதை தாங்கிக்க முடியலையே. மாரி வயித்துல தேவி அணிதான் இருக்காங்க, அந்த மகாலட்சுமி தான் வந்து பிறக்க போறாங்கன்னு நம்ம எல்லாரும் சந்தோஷமா தானே இருந்தோம். அந்த சந்தோஷத்துல இப்படி இடி வந்து விழுந்துருச்சு. ஐயோ, அம்மா மாடுத்தி அம்மா, உன்னை நாங்க எவ்வளவு நம்பி இருந்தோம். உனக்கு எவ்வளவு பூஜையெல்லாம் நான் பண்ணிருப்பேன். ஆனா ஆனா நீ என் பொண்ணு மேல கருணை காட்டாம விட்டுட்டியே. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? அப்பா என்னப்பா நடந்தது? குழந்தை எப்படிப்பா இறந்துச்சு? ஐயோ, நல்ல வேலை, மாரிக்கு குழந்தை இறந்து போச்சு. குழந்தை மட்டும் இறக்காம இருந்திருந்தா நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பா. இப்ப என் குழந்தைய பத்தி பேச்செடுத்து என் பக்கம் வரவே மாட்டான். அப்பாடா, தாங்க முடியல, என்னால தாங்க முடியலம்மா. என்னாச்சுங்க? ஏன் உங்க முகம் என்னவோ மாதிரி இருக்கு? மாரிய பத்தி சொன்னா இவ எமோஷனல் ஆயிடுவாளே. அது
என்ன விஷயங்க? ஏன் இப்படி தயங்குறீங்க? சொல்லுங்க. இல்ல, சூர்யா இப்பதான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணான். மாரிக்கு குழந்தை பிறந்துருச்சா? என்ன குழந்தைங்க? குழந்தை பிறந்து இறந்துடுச்சா? என்னங்க சொல்றீங்க? ஆமா ஹாசினி, நீ ஒன்றும் பதறாத. சூர்யா கிட்ட இருந்து ஃபோன் வந்ததுல இருந்து அப்பாவும் அத்தையும் அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. சரி, நீ ஒன்றும் உடம்ப போட்டு கெடுத்துக்காத. யார் யார் தலையெழுத்து எப்படி நடக்கணுமோ அப்படிதான் நடந்திருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு? ஏங்க மாரிக்கு மட்டும் ஏங்க இப்படி எல்லாம் நடக்குது? சரி சரி இரு. தேவியத்தை வந்து பொறுக்க போறாங்கன்னு மாரி எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருந்தா தெரியுமா? இதை எப்படிங்க மாரி தாங்கிக்க போறா? ஐயோ கடவுளே, மாரி மாரி ஏன் இப்படி சோதிக்கிற? சரி, நீ உடம்ப வர்த்திக்காத ஹாசினி. மாறி வா மாறி. அப்பா, அம்மா, மாரி சூர்யா, மாரி ஆதி, சூர்யாவும் மாறி வந்துட்டாங்க. மாரி சூர்யா, அப்பா. மாரி என் குழந்தை. மாறி, ஷோ. தேவி அம்மா வந்து பொறப்பாங்க, நான் அவங்கள பெத்தெடுக்க போறேன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தம்மா. கடைசியில இப்படி ஆயிடுச்சேம்மா. காட்டவன் உங்களை நல்லபடியா பாத்துக்குவான்னு நினைச்சுதான் உங்க 2 பேரையும் ஏற்காட்டுக்கு அனுப்பி வச்சோம். ஆனா அந்த அம்மன் இப்படி ஏமாத்திட்டாளேம்மா. நான் என்ன பாவம் பண்ணனோ தெரியலம்மா. என் 4 வயசுல என்ன பெத்தெடுத்த அம்மா உங்களை பிரிஞ்ச. இப்போ நான் பெத்த ஏன் குழந்தைய நிரந்தரமா பிரிஞ்சிட்டேம்மா. மாறி, ஊர்ல எல்லாரும் என்ன ராசி இல்லாதவன்னு சொன்னாங்க. அது உண்மை ஆயிடுச்சு போல இருக்குமா. மாரி, அக்கா, மாரி மாரி, மாரி, உனக்கு தேவியத்தை வந்து பொறுக்க போறாங்கன்னு நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? உனக்கு பொறுக்க போற குழந்தையோட
ஒன்னா சந்தோஷமா ஒரே வீட்ல இருக்க போறேன்னு நான் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இப்படி ஆயிடுச்சு மாறி. யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல மாறி. அழாத மாறி, கவலைப்படாத. உனக்கு குழந்தை இல்லைன்னு நீ என்னைக்குமே வருத்தப்படாத. என் குழந்தை உன்னோட குழந்தை மாதிரி தான் மாறி. அந்த கடவுள் உனக்கு கண்டிப்பா இன்னொரு வாய்ப்பு கொடுப்பாரு.